நானும் ரவுடி தான் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர மாட்டாங்க. தனுஷ்க்கும் நயன்தாரா இடையில ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டுமே நல்லா பார்க்குறேன் நான். அப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னே விளாசிக்கிட்டே இருந்தால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான்னா கேம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்தில் நயன்தாரா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். சந்தோஷம், ரெண்டு சப்போர்ட்டர் கிடையாது. நான் ரெண்டையுமே ரசிக்கிறேன். திரைக்கலைஞருங்கிற முறையில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதான் சொல்கிறேங்க, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் வந்து நான் அதான் சொல்கிறேன், நான் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. அதை பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளோதான். இப்படி ஒன்று நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காதுல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே. நடிகர்கள் உண்மை ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சி போயிடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சி போயிடும்.